என்னன்னா யாரு அடிபட்டாங்களோ அவங்க மேலே எஃப்ஐஆர் போடும். அவங்க யாராவது பேஸ்புக்ல ட்விட்டர்ல போட்டா போறோம், உடனே ஆளை வச்சு அடிக்கிறான். ஆனா அடிச்சுட்டு பெரிய விரோதம் என்னன்னா யாரு அடிபட்டாங்களோ அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. இப்படிதான் இப்படிப்பட்ட ஆட்சி. பொதுவாக அடிச்சாள் மேல போடுவாங்க, ஆனா அடிபட்டவங்க மேலே எஃப்ஐஆர் போடக்கூடிய ஒரு ஆட்சி நம்ம திமுக ஆட்சி. இந்த ஆட்சிக்கு தான் நாள் நெருங்கிட்டு இருக்கிறது. நான் தான் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, இருமல் மருந்து குடிச்சு அங்க நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கம்பெனி ஃபேக்டரியில தயார் பண்ணக்கூடிய இருமல் மருந்து அங்க மத்திய பிரதேசத்துல போய் எல்லாரும் இறந்து போறாங்க. அதை சரியான முறையில் நிர்வாகம் பண்ண வேண்டியது யார்? தமிழ்நாடு முதலமைச்சருடைய கடமை அல்லவா? அது செய்ய வேண்டியது பொறுப்பும் கடமையும் முதலமைச்சர். கள்ளக்குறிச்சியில் நடந்த 65 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனார்கள். ஆனா அதுக்கு முதலமைச்சர் போகல. ஆனா கரூருக்கு மட்டும் நேரே போறாருன்னா என்ன விஷயம் அப்படின்னா, செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அங்க சென்றாரே தவிர வேற ஒண்ணு கிடையாது. ஆனா இன்னொரு ஆட்சி